வறுமை, பணம் எல்லாமே பார்த்து ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புலிலாம். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம். அது நிறைய இடத்துல சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து நித்தில நான் பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வரணும். ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு வேறு டைமென்ஷனை கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகளாக நடக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதுமாதிரி கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், வினோத், மணிகண்டன், கல்கி, தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தை வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் வரும் நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட்லேருந்து பார்த்தனால சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவரும் அப்படித்தான், எந்த டைவர்ஸனும் கிடையாது மைண்டில். சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு, அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லவ் டுடே, விலங்கு சீரியல், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்ப்பறவை அசிஸ்டன்ட் இவர் ஆக்சுவலாக பால் சார்ட்ட. இப்போ தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அழகாக தெரியவே தெரியாது. மொத்த படமும் அந்த 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 கதைக்குள்ளேயே இருக்கும், அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணதுக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நாள்நிலை பேட்டர்னில் டேரக்டர் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டாக பார்த்து நிறைய பார்த்தீங்கன்னா அது அங்கேயே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு என்னன்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பெரிய விஷயம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக, ஒரு 4 பாட்டு, ஃபைட்டு, காமெடி அப்படி வச்சுட்டு. ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான, ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை. பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக வழக்கம்